நாட்டின் 69வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு நெல்லையில் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதுகுறித்து செய்தியாளர் சுடலைக்குமார் அங்கிருந்து அளித்த கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். நாட்டின் 69வது குடியரசு தினம் நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் காலை 8 மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக தியாகிகள், சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் சிறப்பாக பணியாற்ற காவல்துறையினர், அரசு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு நற்சான்றிதழ் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு 12 துறைகள் சார்பில் 53 பயனாளிகளுக்கு சுமார் 29 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த கலை நிகழ்ச்சியானது சாதாரண கலை நிகழ்ச்சி என்று இல்லாமல் திருநெல்வேலி மாவட்டத்தில் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டும், விவசாய வளத்தை பாதுகாக்க வேண்டும், முக்கியமாக தாமிரபரணி நதியில் கலக்கக்கூடிய பிளாஸ்டிக் பைகள், கழிவு நீர்கள் இதனால் கலக்காமல் வருங்கால சந்ததியினரும் இந்த தாமிரபரணி நதியை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு இந்த தாமிரபரணி நதியின் பெருந்தன்மையை உணர்த்த வேண்டும் என்பது விதமாக பல்வேறு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் இங்கு பள்ளி மாணவர்கள் நிகழ்த்தினர். இது இங்கு உள்ள பார்வையாளர்கள் கண்கவர் கலை நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. மொத்தத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த 69வது குடியரசு தினமானது மிகவும் கோலாகலமாக பல்வேறு நம்முடைய வளங்களை பாதுகாக்கும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. ஒளிப்பதிவாளர் சம்பத் முருகனுடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், பாளையங்கோட்டை.